குளிர்ந்த பால், அதாவது நன்கு காய்ச்சி ஆற வைத்த பாலை உணவுக்கு முன் நம்ம குடிக்கலாம். பாலுடன் 1 ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து குடிப்பது அசிடிட்டி குறைப்பதற்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி மோர், மாடுகளில் இருந்து பெறப்பட்ட தயிர் அல்லது கப்புக்கேடு அல்லது தேங்காய் பால் கூட நீங்க சாப்பிடலாம். மோருடன் துருவிய வெள்ளரிக்காய், சிறிதளவு பிங்க் சால்ட் மற்றும் சீரகத்தூள் சேர்த்து உணவுக்கு பிறகு நம்ம குடிக்கலாம். உணவு சாப்பிட்ட பிறகு புதினா டீ குடிப்பது அசிடிட்டியை குறைப்பதற்கான மிக சிறந்த வழி. உங்களுக்கு நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும் உணவுகளை குறித்து பட்டியலையும் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இது போன்ற உணவுகள் நீங்க விலகி இருக்கணும். அப்பதான் நெஞ்செரிச்சலை தூண்டக்கூடிய உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் அசிடிட்டி பிரச்சனையிலிருந்து நம்ம விலகி இருப்போம். அதோட சரியான நேரத்துல உணவு சாப்பிடும் பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். அதனால உணவுல கவனம் செலுத்தி வந்தாலே அசிடிட்டி பிரச்சனையை முழுமையாக நம்மளால தவிர்த்து கொள்ள முடியும் என்பதை நம்ம எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். இந்த ஷார்ட்ஸோட முழு வீடியோவை நீங்க பார்க்க நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை பிரஸ் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க.